இன்னும் சீரியல்ல எப்போதான் இந்த கதைய இவங்க முடிப்பாங்க அப்படின்னே தெரியலங்க. ஒரு பணம் காணாம போன விஷயத்த வச்சு எவ்வளோ நாள் தான் இன்னும் இழுக்க போறாங்க அப்படின்னும் தெரியல. ஸோ ரம்யாவுக்கு எப்படியாவது அண்ணத்த பழிவாங்கணும். அது மட்டும் தான் குறிக்கோளாவே இருக்கு. ஏன் அப்படின்னா அண்ணத்த பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே நம்ம ரம்யாவுக்கு சுத்தமாவே புடிக்கலங்க. என்ன பண்ணாலுமே அண்ணத்த பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குறை நம்ம ரம்யா சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. அது பார்த்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு படி மேலே போயிட்டு இந்த மாதிரி பணத்தை திருடிட்டா அப்படிங்கிற ஒரு பேச்சு அவன் மேலே விழுந்துருச்சு அப்படின்னா காலத்துக்குமே அதுலேருந்து அவளால் வெளியில் வர முடியாது. ஸோ ஒட்டுமொத்த பேருமே அவளை சேர்ந்து அவமானப்படுத்திடுவாங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சி தான் ரம்யா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். சரி, அவள் தான் பார்த்தீங்கன்னா அன்னத்து மேலே இருக்கிற கோபத்தில் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இந்த சாமிதுரைக்கு என்னதான் கேடு வந்துச்சுன்னு தெரியல. பெத்த பொண்ணு அவ. ஸோ அப்படின்னு கூட பார்க்காம அன்னத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரம்யா கூட கூட்டு சேர்ந்துட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரம்யா என்னமோ பார்த்தீங்கன்னா அந்த ஆளை அப்பாவா தத்தெடுத்துக்கிட்டது என்னமோ அது சும்மா ஒரு பேச்சுக்காக மட்டும்தான். ஆனால் ரம்யாவோட குணம் என்ன, அவள் எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இது சாமிதுரைக்கு தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் தண்ணி அடிக்கணும், அது யார் வாங்கி கொடுத்தா என்ன, உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் சாஞ்சிருவான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேவலமான புத்தி தான் அந்த சாமிதுரைக்கு இருக்குது. ரம்யா சொன்ன விஷயத்த அப்படியே சரி சரின்னு மண்டையாட்டிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடுறாரு. ஸோ அடுத்த நாள் காலையில் விடியுது. வழக்கம் போல் நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா அந்த காசை கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு, இல்ல அண்ணோ இப்போதைக்கு நான் சாப்பிடல, முதல்ல இந்த விஷயத்த நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிம்மதியா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா உள்ள ரூமுக்கு போனவர் பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை எல்லாமே போட்டுட்டு, ஸோ நம்ம நல்லபடியா இந்த பணத்தை கொண்டு போய் கோயிலுக்காரர்கள் கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பணம் அங்க இருக்காது. என்ன இது, நம்ம நேற்று இதுல தானே பணத்தை வச்சோம், இப்போ என்னடானா பணம் காணாம போயிருச்சு, என்ன இது அதிசயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பீரோல ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே தேடி தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே இருக்காது. உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சண்முகம் மேலே இருந்து சுடர் கூப்பிட்றாரு. சுடர் இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுடருமே வேகமாக போவாங்க. மேலே போயிட்டு என்னப்பா என்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்கே வச்சிருந்த இல்லையா பணம், அந்த பணத்தை காணோம் அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க பணத்தை காணோமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் சுடர் நான் இங்கே தான் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா நீங்கள் சரியாக பார்த்துக்காம விட்டுருப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு. சுடரும் பார்த்தீங்க அப்படின்னா பீரோ ஃபுல்லாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றொன்னா தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே பணம் இல்லை. என்னப்பா இது, பீரோவில் தான் பணம் கரெக்டாக வச்சிங்களா இல்லை வேற எங்கேயாவது வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் முழுக்க இருக்கிற எல்லாத்தையும் டேபிள் அது இதுன்னு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே பணம் இல்லை. இல்லை கண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் பணத்தை இந்த பீரோவில் இதே இடத்துல தான் வச்சுருந்தேன், நேற்று கூட நான் அந்த பணம் இருக்கா அப்படிங்கிறத நான் சரி பார்த்தேன், இப்போ காலையில் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், இந்த நேரம் பார்த்து பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சண்முகம் ரொம்பவே பதட்டப்படுறாரு. என்னப்பா இது, வீட்டில் வச்ச பணம், அதுவும் உங்கள் ரூமில் வச்ச பணம் எப்படிப்பா காணாமல் போகணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயத்த நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்காங்க, கேவலம் போயும் கோயில் பணத்தை திருடுற அளவுக்கு வந்துட்டாங்களா, வா அவங்கள இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் கீழே இறங்கும் போது நம்ம சுடர் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறாங்க. அம்மா முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், அப்பா இந்த மாதிரி கோயில்காரங்க பணம் கொடுத்துருந்தாங்களா, அந்த பணத்தை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா இல்லை எடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, ஏய் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா, என்ன என்கிட்ட பணத்தை பார்த்தீங்களா எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன இதுதான் வேலையா, அந்த பணத்தை உங்கள் அப்பா இருக்காருல்ல, அவங்க அருமை மருமக அந்த அண்ணன் அவகிட்ட தானே கொடுக்க சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது என்கிட்ட எதுக்கிட்டி கேட்குற அப்படின்னு சொல்ல, அம்மா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லுங்கம்மா, அப்பா கிட்ட கொடுத்த அந்த பணம் இப்போ காணாமல் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம செண்பகம் ரொம்பவே ஷாக் ஆகி உடனே எந்திரிச்சு நின்றுறாங்க. என்ன சொல்கிற, பணத்தை காணாமா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா பணம் காணாமல் போயிருக்கு, அப்பா இப்போ ரூமில் தேடிட்டு தான் இருக்காரு, எங்கே தெரியுமே பணத்தை காணோமா, அதான் உனக்கு தெரியுமா இல்லை நீ எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது சுடாரு, அவ்வளோதான் பார்த்துக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அவர் எங்கே வச்சாரோ அங்கே போய் தேட சொல்லு, என்கிட்ட இதை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம சண்முகம் உடனே வெளியில் பணம் எடுத்தவங்க கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வராரு. நம்ம செண்பகத்துக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி, என்னது என்னடா இருந்தாலும் என்னைய கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, பணத்தை என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த வீட்டில் இருக்கிறவங்களையே பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிற ஆள் யாரு, அவங்க புத்தி எப்படி அப்படின்னு எனக்கு தெரியாம இருக்குமா,
ரூம்ல வச்ச பணம் எப்படி காணாம போகும்? அது மட்டும் இல்லாம, கோயில் சம்மந்தப்பட்ட பணத்த எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம்லாம் இந்த வீட்ல இருக்கிற உனக்கு தான் இருக்கு. இங்க பாரு, பணத்த எங்க இருந்தாலும், எங்க எடுத்து வச்சிருக்கியோ, ஒழுங்கு மரியாதையா கொண்டு வந்து குடுத்துரு அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ இத கேட்டு நம்ம சரவணன் வந்து கோவப்படுறாரு. யோவ்! வாத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி அப்படிங்கிறதே இல்லாம, பணத்த அம்மா தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்ற. என்ன அம்மா வந்து திருடியா? அப்படின்னு சொல்ல, இங்க பாருடா, இந்த குடும்பத்தில என்ன நடக்குது? யார் எப்படிப்பட்டவங்க? அப்படிங்கிற விஷயம் உன்ன விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த வாத்தியாருக்கே பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இந்த காலத்தில நடக்காது. இப்போ ஒழுங்கு மரியாதையா எடுத்த பணத்த கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். இல்லன்னா உங்க யாரையுமே நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா கத்துறாரு. அண்ணம், கார்த்தி அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. "என்னம்மாம்மா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்ல, "கோயிலுக்கு குடுக்க வேண்டிய பணத்த ரூம்ல பீரோல வச்சிருந்தேன் கண்ணு. இப்ப அந்த பணத்த காணோம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ அவங்களுமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பணம் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம அண்ணம், கார்த்தி 2 பேருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஆனா அத பத்தி எந்த விஷயமுமே அவங்க வந்து சொல்லாம, "என்னப்பா சொல்றீங்க? எப்படிப்பா ரூம்ல வச்ச பணம் எப்படி காணாம போகும்?" அப்படின்னு சொல்ல, "அதான் கண்ணு எனக்கும் தெரியல. நானுமே வந்து எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். கேளு சுடர்கிட்ட அவ கூட வந்து தேடி பார்த்தா." அப்படின்னு சொல்ல, "ஆமாண்ணே, நானும் அப்பா ரூம்ல போயிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். ஆனா பணம் எங்கேயுமே இல்லண்ணே. எங்க போச்சுன்னு எதுவுமே தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்ல, "வேற யாரு கண்ணு எடுத்திருக்க போறா? இதோ நிக்கிறாங்களே, இவங்கள தவிர இந்த வீட்ல இப்படிப்பட்ட ஒரு திருட்டு புத்தி உள்ளவங்க வேற யாருமே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, யோவ்! வாத்தி இங்க பாரு, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காதய்யா. இதுக்கு மேல ஏதாவது பேசினா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே ரம்யா வந்து போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே வர்றாங்க. ஸோ பக்கத்துல வந்து ரம்யா வந்து, "என்ன அங்கிள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆன்ட்டிய போய் இப்படிலாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் கூட நியாயமா இருக்கா?" அப்படின்னு கேட்க, "இங்க பாரு, நான் உன்கிட்ட எதுவுமே வந்து பேசல. இந்த வீட்ல யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுல அவள மட்டும் நான் சந்தேகப்படல. வேணும்னா உன்ன கூட நான் சந்தேகப்படுவேன். ஏன்னா, இந்த குடும்பத்த எப்படி நம்ம அழிக்கலாம் அப்படின்னு நீயும் தான் நெனச்சுக்கிட்டு இருக்க. அதனால இந்த பணத்த திருடிட்டா எனக்கு அவ பேரு கிடைச்சிரும். நான் வந்து எல்லார் முன்னாடியும் கெட்டவனா இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணியிருப்பீங்க. இப்போ எதுவுமே தெரியாத மாரி அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ அந்த பணம் இந்த இடத்துல வந்தாகணும்." அப்படின்னு சொல்ல, "என்ன அங்கிள் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பணத்த நாங்க எதுக்கு எடுக்க போறோம்? நீங்க அந்த பணத்த எங்க கண்ணுல கூட வந்து காட்டல. இதோ நிக்கிறாளே அன்னோ, இவ கிட்ட தானே அந்த பணத்த குடுத்து நீங்க வாங்குனீங்க. அப்போ இவ மேலலாம் உங்களுக்கு சந்தேகம் வரலையா?" அப்படின்னு கேட்க, "அன்னத்த பத்தி பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி வந்து கிடையாது. அன்னத்தோட கால் தூசிக்கு கூட நீ வரமாட்ட. அப்படிப்பட்ட அன்னத்த நீ வந்து சந்தேகப்படுறியா?" அப்படின்னு கேட்க, "ஏன்? ஏன் சந்தேகப்படக்கூடாது? அந்த புடவைக்காரி என்ன அவ்ளோ பெரிய ஆளா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, அன்னம் வந்து அவ்ளோ பெரிய ஆளு தான். ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமான கெட்டெண்ணம் புடிச்சவ அவ கிடையாது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, நம்ம செண்பகத்துக்கு கோவம் பயங்கரமா தலைக்கு மேல ஏறுது. ஸோ உடனே நம்ம ரம்யா வந்து, "இங்க பாருங்க அங்கிள், நீங்க அன்னத்து மேல ரொம்ப அதிகமான பாசம் வச்சிருக்கலாம். அதுக்காக வீட்ல உள்ள மத்த எல்லாரையுமே இப்படிலாம் நீங்க அவமானப்படுத்துறது சரியே கிடையாது. அது மட்டும் கிடையாது. பணம் காணாம இருக்குன்னா, இந்த வீட்ல உள்ளவங்கள தான் சந்தேகப்படுவீங்களா? ஏன் வீட்டுக்கு யார் யாரோ புதுசா வந்திருக்காங்க. அவங்கள்ல யாராவது இத பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்டு நம்ம சுந்தரம், அமராவதி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம அமராவதிக்கு கோவம் பயங்கரமா வருது. "என்ன சண்முகம், உன் மருமக எங்களை எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? அந்த பணத்த நாங்க எதுக்கு எடுக்க போறோம்? நாங்க இந்த ஊர் கிடையாது. மலேசியால செட்டில் ஆயிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு 10 லட்ச ரூபாய் பணத்த கூட நாங்க எடுப்போமா? இப்படி எங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியே சண்முகம்." அப்படின்னு சொல்ல, "அம்மா, அம்மா நீங்க மன்னிச்சிடுங்கம்மா. இவ பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க பாரு, தேவையில்லாம நீ வந்து இந்த மாரிலாம் பேசுறது சரி கிடையாது. இவங்க என்னோட சிநேகிதன். இவங்க இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இவங்க எப்படி இவங்களோட குணநலன் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்ல, "அப்போ அதே மாரி தான் அங்கிள், ஆன்டி எப்படி அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தேவையில்லாம ஆன்டி மேல இப்படி பழி போடுறதுங்கிறது சரி கிடையாது. இப்போ உங்க பணத்த எடுத்தது யாரு அப்படிங்கிறது தானே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பணத்த எடுத்தது எனக்கு யாருன்னு தெரியும்." அப்படின்னு ரம்யா சொல்ல, எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் கிடையாது. அந்த பணத்த எடுத்தது இந்த அண்ணன் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க.
அண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக். அப்படியே கண்ணுலலாம் தண்ணி வந்துருது. என்னடா இது இவன் நம்மள சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சுந்தரம், அமராவதி இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சந்தோஷம் மனசுக்குள்ள. நம்ம நெனச்ச விஷயம் இப்பதான் ஒண்ணொண்ணா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தக தக தகன்னு பத்தி எரிய போகுது. அந்த விஷயத்த பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அண்ணத்தோட ரூம்லயே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பணம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். அப்படிங்கிற மாரி நம்ம ரம்யா ரொம்பவே சவுடாலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அண்ணத்தோட ரூம்ல போய் பார்க்கும்போது பணம் அங்க இருக்குமா? இல்ல பார்த்தீங்கன்னா, அந்த அம்மன் வந்து நம்ம அண்ணத்த காப்பாத்தியிருக்காங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.